Swarna for Lakshmi happy to come and inaugurate this venture to mark this occasion. இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு சாரி வந்து லீவ் பண்ணியிருக்கோம். அதை வந்து கைலி ரிக்வெஸ்ட் ஆண்டி டு அன்வே த சாரி டுடே அது லான்ச். காஞ்சிபுரம்னாலே வந்து மனசிங்கார வீடு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து அது பனாரஸ் போச்சா இல்ல பனாரஸ் சாரியில இருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்துச்சா ஒரு பெரிய டிபேட் நடக்கும். அது ஒரு க்ளோரி ஆஃப் த ஃபாரஸ்ட் இஸ் மீனிங். அந்த மனசிங்காரோட ஒரு அடாப்டேஷன் சாரி நிறைய விண்டேஜ் சாரில கலெக்ட் பண்ணி இந்த ஒரு பர்டிகுலர் சாரியை வந்து இந்த ஒகேஷனுக்காக வீட் பண்ணியிருக்கு. ஆண்டி ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் யூ டு அன்பி திஸ் சாரி. Very happy to be here and to see all these people. I just love textiles and I want to see all the sarees. I'm sure you do very well. And I mean, there is nothing to see the traditional designs or the weaves. I'm very happy to see that you're continuing in that tradition and I wish you all the best. Thank you. எல்லாருக்கும் நமஸ்காரம். பெண்களுக்கு அழகே ஆனந்தம் கம்பீரம் எல்லாம் கொடுக்கறது புடவை மட்டும்தான். அந்த புடவையை பிரேமம் சில்க்ஸ் வந்து ரொம்ப அழகாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்வர்ணா வந்து எப்படின்னா அவங்க கதை சொல்கிற விதங்கள் ஆகட்டும், இல்லை அவங்க வந்து ப்ரெசென்டபிளாக இருக்கிறதாகட்டும், அவங்க தாய் தந்தை வந்து எப்போ போனாலும் நீங்கள் ப்ரெசென்டபிளாக இருக்கணும்னு சொன்னதுனாலேயே அவங்களோட சாரீஸ் வந்து ரொம்ப அழகாக நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பேன். அவங்களுக்கு பயங்கர லைக் போடுவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கண்கல்லா காட்சியாக வந்து வேறு டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸால் பட்டு அவங்க புதுசாக நெஞ்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு அவங்க லான்ச் பண்ண ஒரு சாரி வந்து அப்பா ரெண்டு கண்ணும் பத்தலைங்க, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு வந்து நம்மளை விட்டு மனசை விட்டு அகலவே அகலாது. ஸோ இந்த பிரேமம் சில்க் சாரீஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள். காரணமாக இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் இந்த மாதிரி. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்வர்ணா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமாக தெரியும். அவங்க ட்ரெஸ்ஸிங் என்றைக்குமே ரொம்ப ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சல்வார் கமீஸாக இருக்கட்டும், இல்லை சாரியாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் சமீபத்தில் வந்து அவங்க நிறைய நான் வந்து பார்த்தா அழகழகான சாரீஸில் தான் அவங்க ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதிலே வந்து அவங்களோட டேஸ்ட் எவ்வளோ அழகாக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு புரிய வருது. அண்ட் ஆஃப் லேட் அவங்களோட டாக் வந்து என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணணும். நான் அடிக்கடி அவங்களுக்கு மெசேஜ் போட்டு லைக் போட்டுகிட்டே இருப்பேன் நான். ஏன்னா அவ்வளோ இன்ஸ்பிரேஷனல் டாக்ஸ் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதே அளவுக்கு வந்து அவங்க சாரீஸ் போடுறதும் வந்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ணணும். ஆஹா, இவ்வளோ அழகாக இருக்கே ஒரு சாரீ, நம்மளும் இந்த மாதிரி ஒரு சாரீ காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ரியலி அட்மயர் ஹர் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ விஷ் ஹர் ஆல் த பெஸ்ட். பிரேமம் சில்க்ஸ்னு ஒரு புதுசாக இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு சாரியும் நீங்கள் பார்க்கும்போது ஈச் ஒன் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கிளாஸாக இருக்குது சாரீஸு. ரொம்ப அழகாக இருக்குது சாரீஸு. அண்ட் எல்லா ஒகேஷனுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது சாரீஸு. ஐ விஷ் ஹர் ஆல் த பெஸ்ட் இன் ஹர் நியூ வெஞ்சர். Swarna, congratulations. Thank you so much. Grand launch and inauguration. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்விடேஷன்லேயே சொல்லியிருப்பேன், ஹே தேவதை அப்படி தேவதைஸ் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா எல்லா பெண்களுக்குமே வந்து அவங்க அப்பா அவங்கள கூப்பிடுறது தேவதைங்க தான்.
எனக்கு பார்த்தீங்கன்னா, என் புடவை மேல ஆசை வந்தது. "அம்மா உனக்கு இந்த புடவை சூப்பரா இருக்கும்மா. புடவை கட்டினன்னா நீ எவ்ளோ கம்பீரமா இருக்க தெரியுமா?" அப்படின்னு எனக்கு எங்க அப்பா சொன்னது. நான் மத்த பெண்கள் கிட்ட பேசும்போது அதே தான் அவங்களும் சொன்னாங்க. எல்லா அப்பாங்களும் இப்படிதான். தான் டாட்டர்ஸ வந்து ரசிக்கிறது, அதுவும் அந்த புடவை ஐ திங்க் எல்லா விமெனுக்குமே வந்து அதனாலேயே இந்த புடவை மேல ஒரு காதல், ஒரு 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 இது ஆசை வந்துருதுன்னு நெனைக்கிறேன். நம்ம சவுத் இந்தியன் பெண்கள் எல்லாருமே நெறைய புடவை கட்டுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஒண்ணு. இந்த பிரேமம் சில்க்ஸ் வழியா வந்து ஒரு பொண்ணுமே அந்த தேவதை ரூபத்தை வெளியில கொண்டு வரணுங்கிறது தான் இது நோக்கம். ஸோ அந்த கலர் காம்பினேஷன், மெட்டீரியல் இதெல்லாம் தவிர்த்து நான் செலக்ட் பண்ற ஒரு சாரியுமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா காமிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். இப்போ எனக்கு சூஸ் பண்றது போய் இந்த தேவதைகள் சென்னையில இருக்கிற, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற தேவதைகளுக்கு எல்லாம் சூஸ் பண்றேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இந்த லான்ச்ல வந்து என்ன அனௌன்ஸ் பண்றேன்னா, நாளையிலேருந்து இன்னைக்கும் நாளைக்கும் இந்த லான்ச் இருக்கு. அதுக்கப்புறத்துலேருந்து நீங்கள் பிரேமம் சில்க்ஸ் வந்து ராயப்பேட்டாவில் இருக்கிற ஷோரூமில் வந்து பார்க்கலாம். அது ஒரு குறையாவே இருந்துச்சு, ஒரு இடம் இல்லையா வந்து பார்க்கறதுக்குன்னு. ஒரு 4 months கழிச்சு தான் எங்களோட பெரிய ஷோரூம் திறக்கிறதா இருந்தது தீபாவளிக்கு முன்னாடி. பட் பிகாஸ் ஆஃப் பாப்புலர் டிமாண்ட் நாங்கள் இப்போயே வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஐ வெல்கம் யூ ஆல் டு கம் அண்ட் சி பிரேமம் சில்க் சாரீஸ் அண்ட் என்ஜாய் வேரிங். அதாவது வனசிங்காரம்ங்கிறது அந்த வீவோட பேட்டர்ன் பேர் வனசிங்காரம், காஞ்சிபுரம் பேட்டர்ன். ஷிக்கர்கர் அப்படின்னு வந்து ஒரு பனாரஸ்ல இதே பேட்டர்ன் இருக்கு. இட் இஸ் இன்ஸ்பயர்ட் பை த ராயல் ஃபாரஸ்ட். அது ஒரு பர்ஷியன் வீவ்லேருந்து வந்தது. பட் காஞ்சிபுரத்துலேருந்து நம்மளுக்கு பனாரஸ் போச்சா, பனாரஸ் சாரிலேருந்து காஞ்சிபுரம் வந்துச்சான்னு தெரியல. அதை வந்து ரிசர்ச் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான ரொம்ப ராயலான ஒரு வீவு. நான் இன்னைக்கு நான் காட்டின அந்த புடவையிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு குதிரை இருக்கும், ஒரு யானை, கம்பீரமா ஒரு யானை இருக்கும், அப்புறம் ஒரு பீகாக் இருக்கும். ஒரு மோட்டிவுமே அந்த மோட்டிவுமே எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 மோட்டிவ்ஸ் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து அழகான ஒரு ஃப்ளவர் டிசைன் எல்லாம் போட்டிருக்கும். பச்சை கலர் ரிச் க்ரீனில் அந்த விண்டேஜ் வைர ஊசியும் ருத்ராட்சம் போட்ட ஒரு டிசைன். அது கட்டினாலே ரொம்ப கம்பீரமாக இருக்கும். அகெயின் பச்சை கலர் சூஸ் பண்ணதுக்கு காரணம் ப்ராஸ்பெரிட்டிக்காக நம்ம பிரேமம் சில்க்ஸும் க்ரீன் கலர் தான். அந்த ஒரு நோக்கத்தோடு தான் அதையும் நாங்கள் வீவ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. தேங்க்யூ ஸோ மச்.